அனைவருக்கும் வணக்கம்டா. இன்றைக்கி 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடத்துக்கான 2வது வினாடி வினா நடத்த போகிறோம். மணிகண்ட லைட்டாக உள்ள 2வது வினாடி வினா நடத்த போகிறோம். ஆரம்பிச்சிடலாமா? சரி. பேஜ் நம்பர் 5லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே வினாடி வினா 1ல் எங்கே விட்டோமோ அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். கடைசியால் யாரா? இங்கே மணிகண்டுக்கு அப்புறம் யார்? நிதிஷு. சந்தான கிருஷ்ணனுக்கு அப்புறம் எஸ் டைப் தான் நான் சொன்னேன். இப்படி போனால் அப்போ சந்தான கிருஷ்ணனுக்கு அப்புறம் எஸ் இப்படி தானே வருது. ஏண்டா அப்படியே எழுந்து. சந்தான கிருஷ்ணனுக்கு அப்புறம் சந்தோஷ். அப்படியே அதுக்கேற்ற மாதிரி பாரு. பட்டுவா இப்போ உட்காரு. எங்கே டைம் ஆகிடுச்சு. சந்தோஷ், சுதர்ஷனுக்கு அப்புறம் விமலுக்கு அப்புறம் யாதவர்ஷனுக்கு அப்புறம் அவன் தான் லாஸ்ட்டா? அப்படின்னா ஆகாஷ் அங்கே வரணும். எஸ் டைப் வேறு ஒன்றும் கிடையாதுடா. எஸ் டைப்பில் போகணும். அதில் யார்? 4 பேர் தான் இருக்கிற. இங்கே உட்காந்து இந்த ஆகாஷை அப்படி இதில் உட்காந்து 5 பேர்னா அப்படி அவ்வளோதான். ஆகாஷ்க்கு அப்புறம் கஜேந்திரன், கிரிதரன், குபேந்திரன், குரு. இவங்க உனக்கு அப்புறமா வரான். சரி, ஒன்றும் அட்டன்ஸ் இதுவாக சரி உட்காந்துட்டோம். சரி, பார்த்துலாம். ஆரம்பிச்சிடலாம்டா. கடைசியால் அவன் தான். உன் பேர் என்னடா? கேசவன். மைய செயலகத்தில் எத்தனை பகுதிகள் இருக்குது? உட்காந்து தான் சொல்லணும். உட்கார். நீ புதுசாக வந்திருக்க, இருந்தாலும் உன்னையும் சேர்த்துக்கிறோம். தெரியும்னு சொல்லி இல்லைன்னு சொல்கிறேன். எத்தனை பகுதிகள் இருக்குடா மைய செயலகத்தில்? தெரில. அடுத்து குரு. எத்தனை பகுதியில் இருக்குது குரு? 2 பகுதிகள். தப்பு. யாருக்கு தெரியும் பாடுறா? சந்தான கிருஷ்ணன் சொல்கிறா. 3 பகுதிகள். சரியானது. ஓகே. அடுத்த ஆள் குபேந்திரன். அந்த 3 பகுதிகள் தமிழில் சொல்கிறா. தமிழில் மட்டும் 3 பகுதிகளும் தமிழில் மட்டும் சொல்லு. இல்லை, அதெல்லாம் இல்லை. அடுத்து கிரிதரன். சரி, தப்புடா. யாருக்கு தெரிஞ்சு பேர் கைத்துக்குடா. குரு சொல்கிறா. சரி, தப்பு. கைத்துக்கணும். அப்படியே கை வச்சுட்டாரு. யாரை கைத்துக்கணும்? கேசவமூர்த்தி. நினைவகம். சரி, கை விட்டுரு. அடுத்து இருக்கிறவன்ல இல்லை மற்றவங்க கை தூக்கு. புகழேந்தி. சரியானதுரா. அடுத்த ஆள் கை விட்டுரு. யாரா? கஜேந்திரன். கட்டுப்பாட்டகத்துக்கு இங்கிலீஷில் சொல்கிறா. இங்கிலீஷில் கட்டுப்பாட்டகத்து மட்டும் சொன்னால் போதும். தெரில. ஆகாஷ். தெரில. யாருக்கு தெரிந்து போகிறா? கைத்துக்கூடா. இதில் யார் இன்னும் சொல்லாதவன்? சஞ்சய் சொல்கிறா. கண்ட்ரோல். சரியானதுரா. அடுத்த ஆள் பாரு. அடுத்த யாதவர்ஷன். கணித ஏரண செயலகத்துக்கு இங்கிலீஷில் என்னடா? கணித ஏரண செயலகம் இங்கிலீஷில் தெரில. அடுத்து விமல். தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? ஒரே ஆள் சொல்கிறா. கரெக்டானதுரா. சரியானது. அடுத்த ஆள் யார்? கைவிட்டுரு. அடுத்து சுதர்சன். நினைவகத்துக்கு இங்கிலீஷில் சொல்கிறா. நினைவகத்துக்கு இங்கிலீஷில் நான் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். சந்தோஷ். என்னது? சவுண்டாக சொல்லு. தப்போ சரியா அது பார்த்துலாம். அது வேறு வழி கிடையாது. சவுண்டாக சொல்லு. கண்ட்ரோல் கிடையாது. தப்பு. 2 பேரும் முடிஞ்சு போச்சு. யாருக்கு எடுத்து போடுறா? தெரிஞ்சவெல்லாம் கைத்துக்கூடா. ஆகாஷ் சொல்கிறா. அவ்வளோதானா? நினைவகம்னா அப்படியே மெமரிங்கிறியா? சரி, மெமரி யூனிட்னு வரணும். சரி, கூட அவனுக்கு தான் கூட மெமரி யூனிட்னு சேர்த்து சொல்லணும். அடுத்து பார்க்கலாம்டா. அடுத்த ஆள் யார்? சந்தான கிருஷ்ணன். கணித ஏரண செயலகம் என்னென்ன வேலைகள்லாம் செய்யும்? என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறதா நம்ம சொல்லியிருப்போம். கணித ஏரண செயலகம். தெரில. சஞ்சய். தெரிலையடா. தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? இல்லை, யாரா கம்மியாக இருக்கிறான்? கிரிதரன் சொல்கிறா. கரெக்டா. சரியானதுரா. அடுத்த ஆள் சஞ்சய். வெளியிட்டத்துக்கு 2 எடுத்துக்காட்டு. அடுத்த ஆள் புகழேந்தி. யார்கிட்ட தெரியுது? சொல்கிறா. சரியானதுரா. அடுத்த ஆள்
நிதிஷா. நிதிஷ் விநியோகம் எத்தனை வகைப்படும்டா? 3 வகைப்படும். அடுத்த ஆள் மணிகண்டன் எத்தனை வகை? 2 சரியானது. அடுத்த ஆள் அந்த 2 வகை என்னென்ன சொல்கிறா தமிழில்? 2 வகையும் தமிழில் சொல்லு. ஆமாம் டேய் நீ கிடையாது, போயிடுச்சா? சரி நீ தான்டா லோகேஸ்வரன், உனக்கு தான் திரும்ப. அவன் சொல்லிட்டாங்க தான், அவன் சொல்லிடக்கூடாது. அந்த முதன்மை நினைவகம் இரண்டாம் நிலை நினைவகம்னு 2 இருக்குது. அதில் முதன்மை நினைவகங்கிறது எதெல்லாம் முதன்மை நினைவகம்னு சொல்லுவோம்? எடுத்துக்காட்டு, வேறு ஒன்றும் இல்லை. முதன்மை நினைவகத்துக்கு எடுத்துக்காட்டு இது தெரில. அடுத்து கேசவமூர்த்தி யாருக்கிட்ட தெரியுது? யாரா கம்மியாக இருக்கா? ஈக்குவலாக இருக்கான். கோ சஞ்சய் சொல்கிறா. ரோம். நீடா? ரேம் சரியானதுரா. அடுத்தால கார்த்தி ரேமுக்கு விரிவாக்கம் சொல்கிறா. தெரில. கமலேஷ் தெரில. யாருக்கு தெரிந்து போகிறா? கைத்து கூடா. யாதவ் வருஷன் யார் இதில் கம்மியாகிறான் போகிறா? மற்றவங்கள நீ தானா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி சரியானதுரா. அடுத்தால அங்கே லாஸ்டடா இப்போ கேசவன் நீ தான்டா. கேசவன் இரண்டாம் நிலை நினைவகத்துக்கு எடுத்துக்காட்ட சொல்கிறா. தெரியல. அடுத்து குரு தெரிலங்கிறத ஆன்சரா இல்லை உனக்கு தெரிலங்கிறது சொல்கிறியா? ஏண்டா எல்லாத்துக்கும் தெரிலனா எப்படா குரு? நான் குரு சொல்கிறான். நீங்கள் பாடம் எடுக்கிறப்ப நான் உட்காந்து கிடப்பேன், அது மாதிரி என்னை விட்டுருங்க. அப்படி தானடா குரு? டேய் இப்போ இதாவது ஃபஸ்ட்டு வரணும்டா. ஏன்டா ஏற்கனவே சொல்லிட்டானுங்க 2 வாரமாக சொல்லிக்கிறேன் வினாடி பண்ணலான்டானே அவனும் பண்ண சொல்லி சொல்கிறானுங்க. சும்மா எது அன்லைன் பண்ணுமோ அதை மட்டும் படிச்சுட்டு வந்தால் எவ்வளோ இதுவாக இருக்கும். அவன் வந்து கேசவன் இப்போ தான் புதுசாக வந்துக்கிறான். சரி நீ ஆரம்பத்துலேருந்தே இருக்கியே, படிச்சுட்டு வந்தால் எவ்வளோ இதுவாக இருக்கும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லலாம்லடா. இல்லைன்னா 40 நிமிஷம் வேஸ்ட்டாக போகும்டாடி. பாடமாவது பார்க்கலாம். படிச்சுட்டு வா. அண்டர்லைன் பண்ணதை மட்டும் படிச்சுட்டு வந்தால் படிச்சுட்டு வந்தால் ஒரு முறை படித்தாலே போதும். உனக்கு எந்த கொஸ்டின் வருதுன்னே தெரியாது. அதை தான் அப்படியே மெமரி பண்ணிட்டு வந்தா அப்படின்னா சூப்பராக இருக்கும். சரி 2 பேருக்குமே தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? யார் அதில் கம்மி? அவன் பின்னாடி அவனாக இருப்பான்னு நினைக்கிறான். கம்மியாகிறானா? சரி சொல்கிறா. ரோம். சரி நீ சொல்கிறா. நீ ரோம் தான் சொல்கிறியா? சரி வேறு யாருக்கிட்ட தெரியுதா? இந்த இப்போ இதில் அது கிடையாது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேமுக்கு அப்புறம் வேறு ஒருத்தர் யாருக்கு வேறு யாரா கை தூக்கிறா? நான் கை விட்டுறா. நான் சொல்கிறேன் விமல். ஹார்ட் டிஸ்க்கு ஒன்று சொல்லலாம். கரெக்டு. வேறு சொல்கிறா கேசவமூர்த்தி. டிவிடி எல்லாம் குச்சி குட்டியாக பிரித்து சொல்கிறானுங்க. யாதவ் வருஷன் டிவிடி சிடி ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்க் ஒன்று சரி. டிவிடி ரோமு சிடி ரோம்னு இருக்குது. அதனால் வந்து ஹார்ட் டிஸ்க் சொன்னது யார்? அவனுக்கு மட்டும் ஒன்றா கொடுக்கலாம். சரி ஓகே. அடுத்து வந்து உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்கள் பார்க்கலாம்டா. உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்களில் உள்ளீட்டு சாதனங்கள் தலைப்பாக்கலாம். விசைப்பலகை எத்தனை வகையில் இருக்குது? விசைப்பலகையும் எத்தனை வகையில் இருக்குது? யாரை கேட்கணும்? குபேந்திரன் சொல்கிறா. குபேந்திரா 3 வகை சரியானதான். அடுத்து கிரிதரன் 3 வகை தமிழில் சொல்கிறா. விசைப்பலகை 3 வகையாக பிரிக்கலாம். தமிழில் சொல்ல தெரில. அடுத்து கஜேந்திரன் தெரில. யாருக்கிட்ட தெரியுது? சொல்கிறா. நான் கேட்டு தமிழில் கேட்டேன்டா. கோசஞ்சய் சொல்கிறா. ஆனால் யாருக்கிட்ட இருந்து வந்து உங்கள்கிட்ட தான் வந்தா? அப்போது வாய்ப்பு இல்லை. தமிழில் கேட்டேன் கோசஞ்சய், இங்கிலீஷில் சொல்லிட்டேன். கம்பி விசைப்பலகை, மாய விசைப்பலகை, அதுக்கப்புறம் கடைசி தான் மாய தான் எல்லாம் கஷ்டப்படுவோம். அதை சொல்லிட்டேன். புகழேந்தி கம்பி விசைப்பலகை, கம்பி இல்லாத விசைப்பலகை, மாய விசைப்பலகை முடிச்சிட்டான் பாரு அவன். கம்பி இல்லாத போட்டு முடிச்சிட்டான் ஒரு மார்க். ஓகே அவன் தான். அடுத்த ஆள் யார் பாரா? கஜேந்திரன். இந்த விசைப்பலகையை எதை அடிப்படையாக வச்சு உருவாக்குனாங்கடா? கம்ப்யூட்டரோட விசைப்பலகை எந்த இயந்திரத்தின் அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது? அடுத்து ஆகாஷ் தெரில. யார்கிட்ட தெரியுது? சந்தோஷ்லாங்கிறானாடா. கிளாஸில் வந்தானா இல்லையா? சந்தோஷ் வந்துக்கிறானா?
இருக்கிறானே ஆள் கையும் தூக்க மாட்டான், ஆன்சரும் பண்ண மாட்டானே, ஆளே காணுமே. சஞ்சய்க்கிறானா? அவனும் இருக்கிறான், இருக்கிற இடமே தெரியாமக்கிறானுங்க பேர். யார் அதில் கம்மி நிதிஷ? அச்சுப்பொறி. நீடா? டைப் ரைட்டர். கரெக்டு. அடுத்து பார்க்கலாம்டா. அடுத்தால யாதவ வருஷன். அதே போல் தான். சுட்டி எத்தனை வகைப்படும்? டேய், சுட்டி வந்து காமனாக பொதுவாக பிரிக்கிறது எத்தனை வகைன்னு நான் கேட்குறேன். அது தாண்டி திரும்ப உள்ளுக்குள்ளே இருக்குது நிறைய டைப்பான மவுஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படும்னு இருக்குது. அந்த வகை நான் கேட்கல. சரியா? பொதுவாக பிரிக்கிறது, காமனாக பிரிக்கிற அந்த வகை மட்டும் நான் கேட்குறேன். எத்தனை வகைடா? 3 வகை. அடுத்தால விமல். எத்தனை? 2 வகை. ஏதோ அப்படின்னு சொல்கிறான், நான் கரெக்டாகுது. என்ன பண்ணுறது? ஏதோ போட்டு விட 3 இல்லைன்ட்டாங்க. 1 இருந்தால் கேட்க போகிறதில்ல வகை. 1க்கும் 3க்கும் இடைப்பட்டது 2. போட்டு விடு, வந்தால் வருது போனால் போகுது. விமல் அழகாக அடிச்சு விட்றானப்பா. 2 சரியானது தான். சுதர்சன். யாருக்கு? சுதர்சனுக்கு வந்து எப்படி மாட்டுது பேர்? அவனுக்குலாம் அதுமாரி வரலாம் தானே. இப்போ தான் ஸ்கூல் புதுசாக வந்துக்கிறான். அவனுக்கு இதுமாரி வகை அவங்களாம் சொல்லி விடலாம். 2 சார், 3 சார், 1 சார்னு. அவனுக்கு போயிட்டு இப்போ அந்த வகை என்னன்னு தமிழில் அவனுக்கு எங்கே தெரிய போகுது? கிளாஸே வரல அப்போல்லாம். சுதர்சன் சொல்கிறா, 2 வகை சொன்னால என்னண்ணா சொல்லு சார். 2ன்னு சொன்னான், அவனுக்கே தெரியாது சார். என்கிட்ட எங்கே சார் கேட்குறீங்க நீங்கள்? 2 வந்துடுச்சு பாடுறா சந்தோஷ்க்கு. சந்தோஷ் உனக்கு தானே சொல்கிறா. இப்போ என்னடா சந்தோஷ், டெய்லி பைக்கில் தான் வரியா? சைக்கிளில் வர மாட்டா? இன்றைக்கி தான் அவங்க அப்பா கூப்பிட்டு வந்துடுறா? ரிப்பேர் ஆயிடுச்சா? சரி சொல்லு பார்க்கலாம். 2 வகையான சுட்டிகள் பேர் நான் தமிழில். என்ன சொல்லி வைக்கணும், இல்லாட்டி அடுத்த ரவுண்டு வரும்போது என்ன சொல்லுவாருன்னா அவன் சொல்கிறான். அப்போ ஏதோ பரவாயில்ல, இதாவது சொன்னேன் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் உள்ளே கொண்டாடாம அது வரைக்கும் உள்ள மேல். சரி பரவாயில்ல, தப்பு அது. அடுத்த யாக்கிட்ட தெரியுது? 2 பேருக்கும் தெரில. யார் படுறா? நிதிஷ். யாதவ வருஷன் சொல்கிறா. அதெல்லாம் நம்ம கேட்கல. அது போல் இன்னும் யார் படுறா? அடுத்து சஞ்சய். கம்பி சுட்டி. அதுக்கப்புறம் நாங்கள் தமிழ்னு தான் சொல்லிங்க, நீங்கள் இங்கிலீஷ். கம்பி இல்லா சுட்டி சரியானதான். சரி அடுத்துடா. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த கம்பி இல்லா சுட்டிகளில் சுட்டி எதுக்கெல்லாம் பயன்படுதோ அதை வச்சு பிரிச்சுக்கிறாங்கடா. நிறைய இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 கிட்ட இருக்குது. ஏதாவது 2 சொன்னால் போதும். யார் அடுத்தால? சந்தான கிருஷ்ணன். அவன் தானடா கேட்குறான், அமைதியாக இருக்கிறான் பாரு, விட்டுருவாங்கன்னு பார்க்குறான்னு நினைக்கிறேன். சந்தான கிருஷ்ணன் சொல்கிறா. தெரில. அடுத்து சஞ்சய். டேய் எங்கேயாவது பார்க்கவா செய்யடா, ஏன்டா கீழே குஞ்சிட? எனக்கு தெரிய மாட்டேறடா யாருன்னா பேர் சொல்கிறதுக்கு. ஏண்டா இங்கேயாவது பாரு. சொல்கிறா சஞ்சய். மவுஸு கம்பியில் வயர்டு மவுஸ், வயர்லெஸ் மவுஸு அது போயிடுச்சு, காமன் டைப்பு. அது இல்லாமல் யூசேஜை வச்சு பிரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பயன்படுது இந்த மவுஸுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதில் ஏதாவது 2 சொன்னால் போதும். இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? உனக்கு தெரிஞ்ச கை தூக்கு. நீ ஏன் மற்றவனுக்கு தெரியுதா தெரியலாம் பார்த்துங்கிறா. சந்தோஷ் சொல்கிறா. டேய் அதான்டா அந்த மவுஸ் தான். அந்த மவுஸோட டைப் தான் கேட்டுங்கிறோம். மவுஸ் சொன்னல, அந்த மவுஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரிப்பாங்க. அது கேட்குற கேசுமூர்த்தி. டேய் நீங்கள் இன்னும் கொஷினே புரிஞ்சிக்கல. இது தனி மானிட்டர் பற்றி தனி கேட்க போகிறோம். மானிட்டர் பற்றி கேட்கல. அந்த மவுஸ் இருக்குல்ல, அந்த மவுஸ்லேயே அது செய்கிற வேலையை வச்சு மவுஸை பிரிப்போம். சொல்கிறா யாதவ வருஷன்? அது கிடையாதுடா. சரியா? மெக்கானிக்கல் மவுஸு, ஆப்டிக்கல் மவுஸு, லேசர் மவுஸு, ஏர் மவுஸு, டாக்டைல் மவுஸு, எர்கோனாமிக் மவுஸு, கேமிங் மவுஸு, இப்படிலாம் இருக்குது. சரி அடுத்து போகலாம். அடுத்து யார் பாரு? சஞ்சய். ஸ்கேனருக்கு தமிழ் நான் சொல்லுவோம். ஸ்கேனருக்கு தமிழில், இங்கிலீஷில் ஸ்கேனர், அது தமிழில் தெரியல. அடுத்தாள்ரா. அடுத்தாள் யார்? புகழேந்தி. தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா? கமலேஷ. கியூஆர் கோடு இல்லை, கை விட்டுரு. சந்தான கிருஷ்ணன் திரையகம் இல்லை, விட்டுரு. விமல் வருடி சரியான்றா. அப்போ படிச்சுக்கிறான் விமல், பரவாயில்ல. ஏற்கனவே சொன்னது படிச்சு தான் சொல்லிக்கிறான். 2ன்னு சொன்னார். சரிதான்டா.
ஓகே, அடுத்தாள் நிதிஷ் மவுஸு கண்டுபிடிச்சது யாரா? தெரில. அடுத்தாள் மணிகண்டன். தெரில. யார்கிட்ட தெரியுது? யாருக்குமே தெரில. சரி, எங்கல்பர்ட்னு ஒருத்தன் பார்த்தோமா? டக்ளஸ் எங்கல்பர்ட். சரி, அடுத்தாள் போயிடலாம். அடுத்தாள் வந்து லோகேஸ்வரன். லோகேஸ்வரன் இன்னொருத்தன் காலில் வந்தானா? நாளே காணுங்கடா. சரி, இங்கே போயிருக்காங்க. சொல்லிட்டாவது போனல, வெளில போனோட சரி, எங்கே போனால் ஏதோ போனால் எதுவும் சொல்லாமல் போகிறானுங்க பற்றி எனக்கு ஞாபகப்படுத்த அப்புறமா வந்தோம்னா. சரி, பார்க்கலாம்டா. யார் கேட்கணும்? லோகேஷன் இந்த ஸ்கேனர் சொன்னல வருடி, அதையுமே வந்து வேறு ஒரு மிஷினை பேஸ் பண்ணி தான் உருவாக்குனாங்க. இல்லை வேறு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். என்ன மாதிரி மிஷின் மாதிரி அது இருக்கும்? எப்படி டைப்ரைட்டிங் மிஷினை வச்சு நம்ம கீபோர்டு டெவலப் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த ஸ்கேனர் வந்து வேறு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். எந்த மிஷின் அது? தெரில. அடுத்தாள் ஏடா தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா? புகழேந்தி சொல்கிறா. இல்லை. நீடா? பிரிண்டர் இல்லை. வேறா? கரெக்டு, சரியானது தான். கை தூக்கி சொல்லியிருந்தால ஏண்டா ஜெராக்ஸ் மிஷின் சரியானது அவனு தான் கூட. ஓகே, அடுத்தாள் நீயே தான் கார்த்திக். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை என்ன? ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு ஒரு ஸ்கேனர் இருக்கா, தமிழில் எப்படி சொல்லலாம் நம்ம? தெரில. கமலேஷ் தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? குரு சொல்கிறா. கைரேகை பாதி தான் சொல்லிக்கிறோம், இன்னும் பாதி சொல்லணும். கைரேகை பாதி கரெக்டு. இன்னொரு வார்த்தை இருக்குது, தமிழ் வார்த்தை. சரி, தெரில, விட்டுரு. கேசவமூர்த்தி இல்லை, விட்டுரு. ஆகாஷ் இல்லை, கை விட்டுரு. யார் இதில் 3 பேர் யார் கம்மி படுறா? நிதிஷ் சொல்கிறா. கைரேகை வருடி கரெக்டான்றா. அடுத்தாள் பாரு. யாரா? அவன் 2 பேர் முடிச்சிட்டானுங்க. கரெக்ட் தானே? லாஸ்ட்டு கேசவன் நீதான்டா. ட்ராக் பாலுங்கிற இங்கிலீஷ்க்கு தமிழில் சொல்கிறா. இன்புட் டிவைஸ் அப்படி ஒன்று இருக்குது. ட்ராக் பால்னு ஒரு இன்புட் டிவைஸ் இருக்குது. அதுக்கு தமிழில் என்னன்னு சொல்லலாம்? கீழே குரு சொல்லு, பரவாயில்ல, தப்பத்தால பரவாயில்ல. சுருக்கு பந்து, சுருக்கு பை தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அப்படியே இப்போ இல்லை பாட்டினா யூஸ் பண்ணுறதில்ல. கருத்தனடா மணிகண்டன் உள்ளோட அப்படி கமலேஷன் உள்ளோ பாட்டிங்கெல்லாம் சுருக்கு பை வச்சுருப்பாங்க. இப்போ பாட்டிங்களே சுருக்கு பை வச்சிடல. கருத்தானே? அவங்களும் டெவலப் ஆகிட்டாங்க. பாட்டிங்களே இப்போ என்ன வச்சுக்கிறாங்க? ஹேண்ட்பேக் மாட்டிக்கிறாங்க. பாட்டிங்களே இப்போ கிராமத்தில் இருக்கிற பாட்டிங்களே ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு ஹேண்ட்பேக் மாதிரி பெரிய பையை வச்சுக்கிறாங்க வீட்டில். அதுக்கு முன்னாடி சுருக்கு பையை எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க மாட்டின்னு இருப்பாங்க. எல்லாத்தையும் அறந்து எடுத்து கொடுப்பாங்க. சரியா? அதனால் அவன் அந்த ஞாபகம் சொல்லிட்டான். அவளுக்கு குரு வீட்டில் பாட்டிக்கிறாங்களாடா? இல்லையா? இருக்கிறாங்க. அதுதான் பாட்டியோட ரொம்ப அட்டாச்சுன்னு நினைக்கிறேன். காலையில் எவ்வளோ கொடுத்தாங்க பைசா செலவுக்கு? அதான் இங்கே பாட்டியோட வெறுப்பு தான் காட்டுறியா? பாட்டி சுருக்கு பையிலேருந்து பணம் கொடுக்காத காரணத்தினால சுருக்கு பந்துன்னு மாற்றிக்கிட்டாங்க. சரி, பரவாயில்ல, ட்ரை பண்ணால, ஓகே தான். அடுத்து அவன் தான் ஸ்டார்ட்டா. 2 பேர் முடிஞ்சிடுச்சு. யாருக்கு தெரிந்து போடுறா? சொல்கிறா. ட்ராக் பாலுங்கிற இங்கிலீஷுக்கு தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? சந்தான கிருஷ்ணன் ஏடா? டீரெக்ஸா? டீரெக்ஸ் வந்து ஜுராசிக் பார்க்கில் வர மிருகண்டா. அது டீரெக்ஸு. அடப்பாவி, என்னடா இவனுங்க எல்லாரும் எங்கேயும் ஹாலிவுட் போகிறானுங்க, கோலிவுட் போகிறானுங்க. என்னடா இது? அனஹோண்டா, டீரஸு, ஜுராசிக் பார்க்கில் வர அந்த மிருகத்துக்கு பேர் என்னதுடா? டைனோசர்ஸு. ஐயோ, என்ன அப்படி போயிட்டானுங்களே இவனுங்க. கோ சஞ்சய் ஒரே ஆள் தான் ஃபஸ்ட்டு வந்துக்கிறான். நம்மளுக்கு அதிகமாக கை தூக்குறான். சொல்கிறா. உருளல் பந்து. இவனடா அப்படி போயிட்டான்? ஐயோ, இது இல்லையடா. எல்லாம் அவங்களாம் டெவலப் கை விட்டுரு. அவங்களே டெவலப் பண்ணுறானுங்க பொழுது. யாரா வேறு என்ன டெவலப் பண்ணுற? யாருன்னா ஒருத்தர் யார்கிட்ட தெரியுது? எதனா கெஸ் பண்ண முடியா?
ட்ராக் பாலுக்கு ட்ராக் பந்து, அதுதான் சரியா? சரி, அடுத்து பார். இப்போ இன்னொன்று பாரு, யாரா எங்கடா விட்டோம்? குபேந்திரன். குபேந்திரன் ரெட்டினல் ஸ்கேனர் அப்படின்னு ஒன்று, ரெட்டினல் ஸ்கேனர்னு இருக்குது ஒரு டிவைஸ், இன்புட் டிவைஸு. அந்த இன்புட் டிவைஸை தமிழில் எப்படி சொல்லுவோம்? ரெட்டினல் ஸ்கேனர். தெரியல? அடுத்தால அதுக்கு முன்னாடி வந்தது அப்படியே தமிழில் இங்கிலீஷில் அப்படியே வந்துடுச்சு. அப்படியே அடுத்து தான் அப்படியே ட்ரை பண்ணுறான். யாருக்கு தெரிஞ்சு போடுறா? ரெட்டினல் ஸ்கேனர் யாருக்குமே தெரியல. சரி, விழித்திரை வருடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆதார் கார்டுக்கெலாம் நம்ம கண்ணு மேலே வச்சு ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்கள, அதுதான் அது விழித்திரை வருடின்றது ரெட்டினல் ஸ்கேனர். சரி, அடுத்து ஒன்று பார்க்கலாம் பாரு, இது ஈஸியாக இருக்கும். யாருன்னா கஜேந்திரன். லைட் பென்னுக்கு இங்கிலீஷில் இருக்கிற தமிழுக்கு என்ன? லைட் பென்னு ஒரு இன்புட் டிவைஸ் இருக்குது, அது தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? சரியா உட்காரா? சுதர்சன்னா அதுக்குள்ளே முதுகு இதுவாகிடுச்சு. லைட் பென்னுக்கு யாரா கேட்டோம்? கஜேந்திரன். தெரில? ஆகாஷ் தெரில? யாருடா தெரியுது? லைட் பென். கேசவமூர்த்தி ஒளிப்பேனா? சூப்பராக, கரெக்டு. அடுத்தால யாதவர்ஷன். ஓசிஆர் விரிவாக்கம் சொல்கிறா. ஓசிஆர் விரிவாக்கம். ஓசிஆர் நானா தமிழில் ஒன்றா சொல்கிறேன். அது ஒளி வழி எழுத்து படிப்பான். ஒளி வழி எழுத்து படிப்பான் தமிழில். அதுக்கு இங்கிலீஷில் இருக்குது, அதை ஷார்ட்டாக சொல்லுவாங்க, ஓசிஆர்னு சொல்லுவாங்க. ஓசிஆர். விமல். லைட்டு வழி ஒளி வழி பேனா. லைட்டு போட்டான், வழி வே யாருன்னா சொல்லலாம். பேனா பெண்ணு தூக்கோடு அப்படின்னு போடுறான். தெரில? யாருக்கு தெரிஞ்சு போடுறா? தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறான்டா. தப்பு இல்லை, ட்ரை பண்ணு. பூரேன்னு சொல்கிறா. நம்ம சொன்னது வந்து ஓசிஆர், அதாச்சும் அந்த ஒலி ஒளி பேனாங்கிறது தான் ஓசிஆர். அதுக்கு விரிவாக்கம் தான் அது. அப்படியே இங்கே அதை பண்ண முடியாது. நீ ஓசிஆருக்கு தான் விரிவாக்கம் சொல்லணும், அதுதான் தமிழ் அப்படி மாறுது. ஓசிஆர் யாருக்குமே தெரியலையாடா? ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர்ரா. ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். அடுத்து போயிடலாம். இது ஓகே. யார் பேர் அடுத்தால? சுதர்சன். சுதர்சன் சொல்கிறா. பட்டை குறியீடு தமிழில், இங்கிலீஷில் சொல்ல. பட்டை குறியீடுக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லலாம்? த ஒன் அண்ட் ஒன்லி கிரேட் சந்தோஷ் சொல்கிறா. சந்தோஷ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கான் அவன். பட்டை குறியீடு யார்கிட்ட தெரியுது? யார் கம்மி படுறா? சொல்லு. அடுத்தாள் யார் பாரு? 2 பேர் தாங்க கை தூக்கிறேண்ணா. புகழேன்னு சொல்கிறா. நீ அதுதான் சொல்கிற. சரி விட்டுரு. நீடா? நீ அதுதானா? நீ எதுனா கோட் சொல்ல வரியா? வேறு யாரா? பட்டை குறியீடுக்கு இங்கிலீஷில் ரொம்ப ஈஸிடா. யாரா கெஸ் பண்ணுறியா? பட்டையாக இருக்கும் அது. பட்டை குறியீடுக்கு பேர் வந்து பார்கோடு. சரி, அடுத்து சந்தானகிருஷ்ணன். சந்தானகிருஷ்ணன் கியூஆர் கோடுன்னு இருக்குல்ல, அந்த கியூஆர் கோடில் கியூஆருக்கு விரிவாக்கம் சொல்கிறான். கியூஆர் தெரில. சந்தோஷ். சஞ்சய். சஞ்சய் வந்து செல்ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறவன் தான். அதுக்காக தேவையில்லாதன்னு இல்லை, ஃபோன் பேசுவோம் மற்றெல்லாம் யூஸ் பண்ணுறான். ஓரளவுக்கு சொல்லலாம்டா சஞ்சய். நீ யூஸ் பண்ணியிருப்ப எனக்கு தெரிஞ்சது. கியூஆர் கோட்லாம் யூஸ் பண்ணுறியா இல்லையா? பண்ணல பேலாம் பண்ணிக்கிற கடையில் அது வரலாம் பண்ணதில்ல? சரி சரி, கேள்விப்பட்டிருக்கல, நான் பார்த்துருக்கல. யார்கிட்ட தெரியுது? யாரா கம்மி? நீ தானடா? சொல்லு. யார்? சரி சொல்லு. நீ தான் கம்மி, நான் சொல்லு.
அதான்டா கியூஆர் கோடுன்னு இருக்குல்ல, அதில் கியூஆருக்கு மட்டும் விரிவாக்கம். கியூக்குன்னா என்ன, ஆர்னா என்னன்றது விரிவாக்கம் இங்கிலீஷில். குயிக் ரீடர். குயிக் ரீடரா விட்டுரு. அடுத்து யாரா? யார்? ஈக்குவல் தான். ஏற்கனவே லாஸ்ட்டாக அவனுக்கு புகழேந்தி தான் வாய்ப்பு கொடுத்தேன். இப்போ கோ சஞ்சய்க்கு குயிக் ரீடர் தான் விட்டுரு. புகழேந்தி Quick response. சூப்பர்ரா. குயிக் ரெஸ்பான்ஸ். இப்போ இது ஈஸி படுறா. யார்? கோ சஞ்சய். தொடுதிரைக்கு இங்கிலீஷில் நான் தொடுதிரை. டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன் சரியாந்திரா. அடுத்த ஆள் புகழேந்தி. ஜியூஐ விரிவாக்கணும்டா. ஜியூஐ. GUI. Graphical. இன்னும் 5 நிமிஷம் தான் ஆகுது. Graphical. இன்னும் ஒரு ரவுண்ட் தான் வரும். கரெக்ட் தான். Interface. கிராஃபிக்கல் யூஸர் என்னது சொல்கிறா? Graphical user interface. இன்டர்ஃபேஸ் சரியானதான். அடுத்த ஆள் நிதிஷ். போட்டுடா. டேபுக்கு விரிவாக்கம் சொல்லு. டேப்னு ஒரு இது இருக்குது, ஃபோன் மாதிரி பெருசாக இருக்கும். டேப்னு அது விரிவாக்கம். அதுக்கு விரிவாக்கம். டேபுக்கு விரிவாக்கம். மணிகண்டன் தெரில. யார்கிட்ட தெரியுது சொல்கிறா? டேப்லெட் சரியான்றா. அடுத்தாள் யார் பார்? லோகேஸ்வரனுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துருக்கு போகிறான். மானிட்டருங்கிற இங்கிலீஷுக்கு தமிழ் என்னடா சொல்லுவோம்? மானிட்டருங்கிறது இங்கிலீஷ், அது தமிழில் மானிட்டர். கேசவமூர்த்தி. திரையரங்கம். திரையகம். சரி சரி. திரையரங்கம்னா என்னது? தேட்டர். அதான் தேட்டர் சொல்கிறேன்னு பாரு. திரையகம் கரெக்டு தான். சரிடா. அடுத்தால் கார்த்திக். கவுண்ட் ரெடி. மொத்தம் கவனிச்சுக்கோ. திரையகத்தில் படங்கள் டேஸ் எனப்படும் படக்குழு உருவாக்கப்படுகிறது. இது மாதிரி இதுதான் திரையகம், மானிட்டரு. இதில் வர ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோம்னா அதை வச்சு தான் உருவாக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். எழுத்து படங்கள்லாம். அது என்னது இங்கிலீஷில் தமிழ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் வார்த்தை. கார்த்திக் தெரில. கமலேஷ் என்னடா? அது கிடையாது. இது இப்போ நீ பார்த்துட்டு இருக்குல்ல, இந்த எழுத்துலாம் கூட அதை வச்சு தான் உருவாக்குது. எதை பார்த்தாலும் மானிட்டரில் எது வந்தாலும் அதை வச்சு தான் உருவாக்கும். சரி, யாருக்கு தெரிந்து பாரு. கைத்துக்கூடா. குரு சொல்கிறா. ஓஎஸ் இல்லை. சந்தோஷ். என்ன சந்தோஷ் கையை தூக்கிட்டு ஏன்னா அமைதியாகிற? டே இதனடா கை தூக்குன? என்ன சொல்ல வந்து சொல்லு, பரவாயில்ல. என்ன சொல்லுன்னு சொல்லு. சரின்னா சரி, தப்புன்னா தப்பு. அப்போ சொல்லு, பரவாயில்ல. என்னடா சந்தோஷ, என்னடா கை தூக்கணும்? என்னடா அமைதியாகிற? சொல்லுடா. சரியா தப்போ சொல்ல வரலையா? மறந்துடுச்சு. சரி, அதில் யார்? யாதவ வருஷன் தான் கம்மியாடா இல்லை விமலா? சொல்கிற யாதவ வருஷன். டிஸ்பிளே இல்லைடா. அடுத்து விமலாடா. சொல்கிறா விமல். அதுவும் இல்லைடா. ஈக்குவலாக இருக்கிறானுங்க. கிரிதரன் சொல்கிறா. இல்லை விட்டுரு. நீடா. இல்லைடா. யாருமே சொல்லிடா. என்னடா இது இவ்வளோ பேர் கை தூக்கியும்? சரி, நான் சொல்கிறேன். கண்டுபிடிக்கிறியா பேர்? புள்ளி வைக்கிறது. யாரா சொந்த? பிக்சல். சரியானு. அடுத்து கடைசி அந்த 3 கொஸ்டினோட முடிச்சுடணும்னு நினைக்கிறேன். சரியா இருக்கும் டைமு. பாரு. யார் பாரு? அங்கே போயிடுச்சா? சிஆர்டிடா. சிஆர்டி விரிவாக்கம். மானிட்டர் பார்த்தோம் இல்லையா? திரையகத்தில் 3 டைப் இருக்குது. அதில் சிஆர்டி விரிவாக்கம் சொல்கிறா. சிஆர்டி. குரு தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா? யாருக்குமே தெரில. கேத்தோடு ரேட்டிவ் தெரில. அடுத்து ஒன்று போயிடலாம். அடுத்து யார்? குபேந்திரன். எல்சிடி விரிவாக்கம் சொல்கிறா. எல்சிடி மானிட்டரில் எல்சிடி விரிவாக்கம். அப்ரிவேஷன் ஆஃப் எல்சிடி தெரில. கிரிதரன் தெரில. யார்கிட்ட தெரியுது?
யாருக்குமே தெரில. லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளே. சரி, அடுத்து வந்து கஜேந்திரன் எல்இடி விரிவாக்கம் சொல்கிறா. எல்இடி மானிட்டர் இருக்குது, எல்இடி மானிட்டருக்கு விரிவாக்கம் சொல்லு. தெரில. ஆகாஷ். Light. ஆ எல்இடி Light electric. லைட்டு Light electric. யார்கிட்ட தெரியுது? பரவாயில்ல சொல்கிறானுங்களே எத்தனை பேர். யார் பேர யாவது வருஷனடா? Light movement ஓகே. தப்பு, ஆனால் பரவாயில்ல. அடுத்து விமல். Light emitting. லைட்டு Emitting diode. திரும்ப சொல்கிறா. சவுண்டாக சொல்லு. Light emitting diode. எமோட்டிங். சரி, கிடையாது. இவங்க ரெண்டு பேர். நீ தானடா நிதிஷா? Light limiter. புகழேந்தி. light emitting diode. லைட் எமிட்டிங் டயோட். சரியானதுடா. புகழேந்தியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்டா. டைம் ஆயிடுச்சு. புகழேந்தியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். யார் யார் எவ்வளோ எடுத்திருக்கான் பாரு. ஈக்குவலாக இருக்கிறானுங்களா? ரெண்டாவது யார்? ஒரே ஒரு ஆள் தானா? சரிடா, சரி. சரி வாடா, நோட்டு கொண்டா. ஓகே. கவனிடா. 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடத்துக்கு நடத்தப்பட்ட வினாடி வினா 2 28/2026 வியாழக்கிழமை நடத்தப்பட்ட வினாடி வினாவில் யார் யார் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சந்தான கிருஷ்ணன் 1 மதிப்பெண், புகழேந்தி 6 மதிப்பெண், கோ சஞ்சய் 4 மதிப்பெண், டி ஆகாஷ் 1 மதிப்பெண், கிரிதரன் 6 மதிப்பெண், ஆ மணிகண்டன் 1 மதிப்பெண், நிதிஷ் 1 மதிப்பெண், விமல்குமார் 3 மதிப்பெண், குபேந்திரன் 1 மதிப்பெண், கார்த்திக் 1 மதிப்பெண், கேசவமூர்த்தி 2 மதிப்பென்றா. இதில் வந்து புகழேந்தி கிரிதரன் 2 பேருமே வந்து 6 மதிப்பெண்கள் எடுத்து முதல் இடத்தையும், கோ சஞ்சய் வந்து 4 மதிப்பெண் எடுத்து 2ஆம் இடத்தையும் பிடிக்கிறாங்கடா. சரிடா, பரிசு வாங்கிக்கிறேடா. வாடா. முதல்ல வந்து யார் இதில் யார் ஃபஸ்ட்டு வராங்க? கிரிதரன் தான் ஃபஸ்ட்டு அட்டனஸில். வாடா வாடா, ஒருத்தர் வீடியோ எடுண்டா. இப்படி சஞ்சய்கனுக்கு இல்லது இப்படி சைடில் நின்று ஃபோட்டோ எடுக்கலடா. எஸ் சார். வீட்டில் போட்டு ஓகேடா. டேய், நீங்கள் இடைப்பட்ட வினாடி வினா 2வது வினாடி வினாவில் 6 மதிப்பெண்ணடா. 6 மதிப்பெண் எடுத்து கிரிதரன் வந்து முதல் பரிசு வாங்குறாடா. ஏற்கனவே போன வினாடி வினாலும் வாங்கியிருந்தாங்க நினைக்கிறீங்களா? சரிடா, வாழ்த்துக்கள்டா. இந்த 2வது வினாடி வினாவில் அடுத்த ஆள் வந்து பார்த்தா புகழேந்தி. புகழேந்தி வந்து அவனுமே 6 மதிப்பெண்கள் எடுத்து முதல் பரிசுடா. அடுத்தது 2வது வினாடி வினாவில் 4 மதிப்பெண்கள் எடுத்து கோ சஞ்சய் வந்து 2ஆம் இடம் பிடிக்கிறான். 2வது பரிசு. அடுத்த முன்னாடி நான் பார்ப்போமா? அடுத்த முன்னாடி நான் படிச்சுட்டு வா. இந்த முறை நிறைய பேர் படிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எல்லாமே பாரு 2 வாரம் ஆகி போச்சு. அப்படி இருந்துமே பாரு. இப்போ இந்த பாட் ஆஃப் பண்ணிடுறா.